மக்களே, யாருங்க இந்த முத்துக்குமரன்? யார் அந்த ஆள்? என்ன ஒரு டாஸ்க்குக்காகவும் 50,000 ரூபாய் காசுக்காகவும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களா என்ன? வீட்டில் வந்த ஒட்டுமொத்த பேர் சொன்னாங்க, நீ டைட்டில் வின் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குடா, 50 லட்சம் உனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாரா இல்லை டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்தணும்னு பண்ணாரெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வெறித்தனம் பண்ணிட்டாருங்க மக்களே. ஏகப்பட்ட ரெக்கார்டை உடச்சிட்டாரு. ஒன்று, இந்த ஆள் பண்ண வேலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கே அல் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்குற நமக்கும் அல் இல்லை, கண்ணு மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. ஆனால் ஹார்ட் பீட்டு ஐயில் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு மனுஷன் அந்த டயத்துக்குள்ளே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி வெறித்தனமாகி போச்சு. ஆனால் வந்துடுவார், அவர் பணப்பொட்டி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுல்ல, அது வெறித்தனமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அவர்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேறு போட்டாங்க. முத்துக்குமரன்லாம் போய் மாட்டிக்கிட்டாருன்னா வந்து சொல்லி ஆகணும். அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பணப்பொட்டி வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு போக போகிறாரு அப்படின்றது தெரியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 30 மீட்டர் வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். உள்ளார வித்தின் தி 15 செகண்ட்ஸ்க்குள்ளார வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணப்பொட்டியும் அவங்களுக்கு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியில் அவங்க தொடரலாம். இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து டைட்டில் வின்னராக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிக் பாஸ் வச்ச பெரிய ஆப்பு, அந்த 50 லட்ச ரூபாய் டைட்டில் வின்னர் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 லட்சம் கொடுக்குவாங்க. அந்த 50 லட்சத்துலேருந்து தான் அந்த பணப்பொட்டியிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுகளை வந்து மைனஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் 50 லட்ச ரூபாய் ப்ரைஸ் மணி. இப்போ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டார். 49,50,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து 5 லட்ச ரூபா வைக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே மைனஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் அந்த ப்ரைஸ் மணி, வின்னிங் ப்ரைஸ் மணிலேருந்து. ஸோ இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு போயிட்டு கையை தூக்கிட்டாப்லையா, போய் நின்றுட்டாப்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் நீங்கள் தான் செலக்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதும் சொல்லிட்டாப்ல, இவரும் போய் நின்றுட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. மனுஷனுக்கு கண்ணில் தெரியுதுங்க அந்த பயம்னா பயம், அப்படி வர மாட்டேன் பயம். அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாப்புல, 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் மணியை கொண்டு வந்து சேர்த்தலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே சரி என்னால் முடியாது, நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்தாலையும் ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து போட்டியில் தொடரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பணப்பொட்டி இருந்தால் உங்களுக்கு அது அமௌண்ட் ஓகே, பணப்பொட்டி இல்லையா வித்தின் தி அந்த மினிட்ஸ்க்குள்ளே வந்து செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போட்டியில் வந்து தொடரலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓடுறாரு, அறுக்கு பிறக்க ஓடுறாரு. அப்படி சொல்லப்போனால் அந்த பேயை பார்த்தவங்க ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடுறாப்புல. டக்குன்னு பணப்பொட்டி ஓடும்போது நல்லா ஓட்டார், வரும்போது பார்க்கணுமே, பணப்பொட்டி வேறு கரெக்டாக கையில் நிற்க மாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. மனுஷன் டென்ஷன் ஆகிறாப்புல. ஒரு டர்னிங் வேறு வந்து இருக்குது. அப்புறம் 6 செகண்ட்ஸு டைம் வேறு போயிட்டே இருக்குது. டக்குன்னு உள்ளார வந்தாப்புல மனுஷன். சொல்லப்போனால் பிக் பாஸ் டீமில் இருந்த ஆட்கள் வந்து இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு 14 செகண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 செகண்டில் வந்து முடிச்சிருக்காப்புல. மனுஷன் வெறித்தனம் பண்ணிட்டாப்புல. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு வாய்ஸே வரல. வாய்ஸ் வந்து சௌந்தர்யா வாய்ஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க, தழுவுறாங்க. பயங்கர ஒரு மாதிரி ஹைப் ஆகிடுச்சிங்க. எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடுச்சு. வேர்வை எல்லாம் சொட்டுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹைப் ஆகி போச்சு. பயங்கரமாக இருந்துச்சு சொல்லப்போனால். அது பார்க்குறதுக்கு 15 செகண்ட் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். வெறித்தனமாக இருந்துச்சு டாஸ்க்கு. வேறு லெவலில் பண்ணி முடிச்சாப்புல. 12 செகண்ட்ஸ்க்குள்ளார வர்றது அப்படிங்கிறது வந்து 13 செகண்ட்ஸ்க்குள்ளார வர்றது அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா டீமே வந்து 14 செகண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு விட கம்மியான செகண்ட்ஸ்க்குள்ளார வந்தார் பார்த்தீங்களா, வெறித்தனமாக வந்துருந்தது. பட் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளார போனாங்க பாருங்க, உனக்கு எதுடா அந்த வேலை, ஏன்டா இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ணுற முத்துக்குமரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.